பஹல்கம் தாக்குதலை தொடர்ந்து அடுத்தடுத்த நகர்வுகள் அரங்கேறி வரும் நிலையில் இந்தியாவுடனான ஒப்பந்தங்களை நிறுத்தி வைக்கும் உரிமையை பயன்படுத்த பாகிஸ்தான் முடிவு செய்திருக்கிறது. முன்னதாக இந்திய விமானங்களுக்கு பாகிஸ்தான் வான்பரப்பில் நுழையவும் தடை விதிக்கப்படுவதாக அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கணபதி, இந்தியா தரப்பிலிருந்து அடுத்தடுத்த அறிவிப்புகள் வெளியாகிக் கொண்டிருக்க பாகிஸ்தானுடைய ஒரு நகர்வாக பார்க்கிறோம். இந்தியாவுடனான ஒப்பந்தங்களை நிறுத்தி வைப்பது குறித்தும் வான்வெளி பரப்பை பயன்படுத்தக்கூடாது என்று பாகிஸ்தான் தடை விதித்திருக்கிறார்களே, என்ன பின்னணி? இந்தியா நேற்று பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் இன்று 1972 வருட சிம்லா ஒப்பந்தம் உள்ளிட்ட பல்வேறு ஒப்பந்தங்களை கிடப்பில் வைப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் என தெரிவித்திருக்கிறார்கள். 1971 இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்த நிலையிலே 1972 சிம்லா ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. அப்போது இந்திரா காந்தி இந்தியாவின் பிரதமராக இருந்தார். பாகிஸ்தானின் பிரதமராக ஜுல்பிகர் புட்டோ இருந்தார். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இரண்டு நாடுகளும் போர் நிறுத்தத்தை அமலுக்கு கொண்டு வந்தன. அதே போல ஒரு நாட்டின் படை இன்னொரு நாட்டின் பிராந்தியத்தை ஆக்கிரமித்திருந்தால் அங்கிருந்து வெளியேற வேண்டும் எனவும் இந்த ஒப்பந்தத்திலே தெரிவிக்கப்பட்டது. காஷ்மீர் தவிர பிற இடங்களிலே படைகள் திரும்ப பெறப்பட்டன. இந்த சிம்லா ஒப்பந்தம் மீறப்பட்டால் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தமே ஒப்பந்த மீறப்படுவதற்கு சமமாகும். அதாவது எல்லைகளிலே தற்போது நிலவும் அமைதி நீடிக்குமா என்பது கேள்விக்குறியாகும். ஆகவேதான் பாகிஸ்தான் சிம்லா ஒப்பந்தம் உள்ளிட்ட அனைத்து ஒப்பந்தங்களையும் கிடைப்பில் வைப்ப நடவடிக்கை எடுப்போம் என தெரிவித்திருக்கிறார்கள். அதே போலவே அவர்கள் வாகா எல்லையை மூடுவதாக அறிவித்திருக்கிறார்கள். இதனால் எதுவும் தாக்கம் இல்லை. ஏனென்றால் இந்தியா ஏற்கனவே அட்டாரி எல்லையை மூடுவதாக அறிவித்திருக்கிறது. ஆகவே இந்த எல்லை வழியாக, அதாவது அட்டாரி வாகா எல்லை வழியாக எந்த விதமான வணிகமும் நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் பாகிஸ்தான் தன்னுடைய வான் பரப்பை இந்திய விமானங்கள் பறப்பதற்கு மூடுவதாக, தடை செய்வதாக தெரிவித்திருக்கிறது. இது இந்திய விமான சேவை நிறுவனங்களுக்கு கூடுதல் செலவினம் ஏற்படுவதற்கு வழிவகுக்கும். டெல்லி, அகமதாபாத், மும்பை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலிருந்து புறப்படும் இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான்பரப்பை கடந்து மேற்காசிய நாடுகள், அதாவது ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, குவைத் போன்ற நாடுகளுக்கு செல்கின்றன. அதே போலவே ஐரோப்பிய நாடுகளுக்கும், குறிப்பாக லண்டன் விமான நிலையம், பாரிஸ் விமான நிலையம் ஆகியவை செல்ல வேண்டும் என்றால் இந்த வழியை பயன்படுத்துகின்றன. பாகிஸ்தான் வான்வழி நுழையக்கூடாது என்றால் அதன் காரணமாக கூடுதல் தூரம் பறக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இதனால் கூடுதல் எரிபொருள் செலவு ஏற்படும். ஆகவே இது ஏர் இந்தியா, இண்டிகோ போன்ற இந்திய விமான சேவை நிறுவனங்களுக்கு கூடுதல் செலவினத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையாக கருதப்படுகிறது. சிந்து நதிநீர் விவகாரத்தை பொறுத்தவரை தண்ணீர் விடுவதை இந்தியா நிறுத்தினால் உடனடியாக பாகிஸ்தானுக்கு பாதிப்பு ஏற்படும். பாகிஸ்தான் தண்ணீரை இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்வதில்லை, இந்தியா தான் பாகிஸ்தானுடன் பகிர்ந்து கொள்கிறது. பாகிஸ்தான் வேண்டுமானால் ஐநா அரங்கத்திலே இது தொடர்பான புகார் அளித்து இந்தியா மீது நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை வைக்கலாம். ஆனால் அதெல்லாம் அமலுக்கு வருவதற்கு காலதாமதம் ஏற்படும். இடைப்பட்ட காலத்திலே பாகிஸ்தானுக்கு நிச்சயமாக பாதிப்பு ஏற்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தான் இந்தியாவின் அதிரடி நடவடிக்கைகளுக்கு எதிராக என்ன பதிலடி கொடுப்பது? சரி, இந்த குறிப்பிட்ட விஷயத்திற்கு இந்தியா பதிலடி கொடுக்குமா? வான்பரப்பை பயன்படுத்தக்கூடாது, நீங்க சொன்னதன் அடிப்படையில் கூடுதல் செலவினங்கள் ஏற்படக்கூடும். இதற்கு பதிலடியாக இந்தியா என்ன மாதிரியான நகர்வுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? இந்தியாவிலிருந்து விமான சேவைகள் அதிக எண்ணிக்கையில் இயக்கப்படுகின்றன. அதுவும் குறிப்பாக மேற்காசிய நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் ஆகியவற்றுக்கு பல 100 விமான சேவைகள் இந்தியாவிலிருந்து ஒவ்வொரு வாரமும் இயக்கப்படுகின்றன. ஆனால் பாகிஸ்தானிலிருந்து அத்தனை விமான சேவைகள் இயக்கப்படுவதில்லை. ஒரு சில நாடுகள் மட்டுமே இன்னமும் பாகிஸ்தானுடன் விமான சேவை தொடர்பை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றன. பெரும்பாலான நாடுகள் அதை ஏற்கனவே நிறுத்திவிட்டன. ஆகவே பாகிஸ்தானுக்கு அதிகம் பாதிப்பில்லை. இந்திய வான்பரப்புக்குள் பாகிஸ்தான் விமானங்கள் நுழைய முடியாது என தடுத்துவிட்டால் இந்தியாவில் உள்ள எந்த விமான நிலையத்தையும் பாகிஸ்தானை சேர்ந்த PIA, பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் நிறுவனம் பயன்படுத்த முடியாது. அதே போல சீனா அல்லது நேபாளம், மயன்மார், பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்திய வான்பரப்புக்குள் நுழையாமல் செல்வதற்கு
நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கும். ஆகவே அவர்களுக்கும் கட்டாயம் ஏற்படும். ஆனால் இந்திய விமானங்கள் தான் அதிகம் மேற்கு திசை நோக்கி பறக்கின்றன என்பதால் இந்திய விமான சேவைகளுக்கு நிச்சயமாக ஓரளவுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வேதவழி, இந்தியாவுடனான அனைத்து வர்த்தகங்களையும் நிறுத்தி வைப்பதாகவும், குறிப்பாக பாகிஸ்தானுடைய வான்பரப்பை இந்தியா பயன்படுத்தக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறது பாகிஸ்தான். அடுத்தடுத்த கட்டங்களில் இந்தியா இது சம்பந்தமாக எதுபோன்ற நகர்வுகளை முன்னெடுக்கப் போகிறது என்பதும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் கணபதி. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.